1978ஆம் ஆண்டு வைகோ நாடாளுமன்றம் சென்றபோது பிரதமராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய். அப்போது ரயில்வே அமைச்சகம் சார்பில் வைகோவுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் முழுக்க முழுக்க இந்தியில் இருந்தது. அக்கடிதத்தை நாடாளுமன்றத்தின் நடு அவையில் கிழித்து எறிந்த வைகோ மத்திய அரசின் இந்தி திணிப்பு முயற்சிகள் அத்தனையும் இந்த கடிதத்தை போல தமிழக மக்களால் கிழித்து எறியப்படும் என்று எச்சரித்தார். அதன் பிறகு இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சந்திரசேகர், வாஜ்பாய், மன்மோகன் சிங் என்று மத்தியில் எத்தனையோ பிரதமர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியை திணிப்பதில் அவர்கள் யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. ஒவ்வொருவரும் வேறு வேறு விதமாக முயற்சி செய்து பார்த்தார்கள். அந்நேரங்களிலெல்லாம் வைகோவின் குரலும் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒலித்தது. இந்திரா காந்தி காலத்தில் மும்மொழி கொள்கையை அவர் நடைமுறைப்படுத்த முயன்ற போது சமஸ்கிருதம் ஒரு செத்த மொழி என்று நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார் வைகோ.